சிலர் சொல்லுவாங்க, என் பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் பிச்சை எடுக்காத அளவில் கஷ்டப்பட்டு போனியான் நான் அப்படின்னுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு பிறந்தாவார் மகாலட்சுமிடா அது, அதுக்கப்புறம் தான் வந்து தொழில் ஆரம்பித்தேன், சொத்து வாங்கினேன், வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன், விட்டு பேரு புகழ் அவ்வளவு சொத்தும் அதுக்கப்புறம் தான் வந்தது எனக்கு அப்படின்னுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா ரெண்டுமே போய். அதாவது நம்மளுடைய தோற்றம் நமக்கு அந்த மாதிரி தெரியுது, என் பிள்ளை பிறந்ததுனால என் பையன் பிறந்ததுனால அப்படின்ற மாதிரியா நம்ம இப்போலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது எப்படின்னா, இந்த ஜாதகக்காரன் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறான் அப்படின்றத அந்த பையன் ஜாதகத்திலேயோ அந்த பிள்ளை ஜாதகத்திலேயோ எடுத்து காமிக்கக்கூடிய ரிப்போர்ட், அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் நான் கஷ்டப்படுறேன், இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் நான் துக்கப்படுறேன் துயரப்படுறேன் அப்படின்றதெல்லாம் சும்மா, அது இல்யூஷன் தான். அதாவது இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம், மலேரியா காய்ச்சல் இருக்குது, வைரல் ஃபீவர் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்கே அந்த டெஸ்ட்டில் சொல்லுது அப்படின்னாக்க அந்த டெஸ்ட் மேலே தப்பு இல்லை, இவன் லேபுக்கு போனாலே ஏதாவது பிரச்சனையத்தையும் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அப்படி எடுத்துக்கக்கூடாது. பிரச்சனை இருக்காங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட். அது மாதிரி இந்த ஜாதகம் வந்து அந்த தகப்பனாருடைய ஜாதகத்தில் ஆக்சுவலாக யோகம் இருந்ததுன்னா இங்கே யோகமாக காமிக்க போகுது, யோகம் இல்லைன்னா இங்கே யோகமாக காமிக்காது. அவ்வளோதானே தவிர மற்றபடி பிள்ளை பிறந்ததுனால நான் கஷ்டப்பட்டேன் சந்தோஷமாக இருந்தேன், பையன் பிறந்ததுனால நான் சிரமப்பட்டேன் ஜீப்பட்டேங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சுக்கிர தசையில் ஒரு குழந்தை பிறந்தா தகப்பன் கஷ்டப்படுவியான்னு சொல்கிறோம். அப்போ எப்படி அது நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த பையன் ஜாதகத்தை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அவர் அப்பையும் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கரெக்டாக அந்த டைமில் அவன் கஷ்டப்படுவான்னே இருக்கும் சார். அதனால் ஜாதகத்தினால கிடையாது, அவனுடைய கர்மாவை நமக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்குறான் பிள்ளை வந்து, அவ்வளோதான்.